விஜய் டிவிலேயே ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கிற சீரியல் இப்போதைக்கு சிறகடிக்க ஆசைதான். முத்துவை கோவப்படுத்தணும்னு யார் யாரோ ட்ரை பண்ணி எப்படியும் முத்துவை கோவப்படுத்தவே முடியல. ஆனா பிரச்சனை வேற விதமா வந்துருச்சு. மீனாவை திருடின்னு சொன்னோன்னு முத்துவால கோவத்தை அடக்கவே முடியல. இருந்தாலும் பொறுமையாவே பதில் சொல்லிட்டு இருக்காரு முத்து. அண்ணாமலை எவ்வளவோ சொல்லியும் ஸ்ருதியோட அப்பா நிறுத்துற மாதிரி இல்ல. மறுபடியும் மறுபடியும் பேசி பேசி எப்படியோ கோவத்தை தூண்டி விட்டுட்டாரு முத்துக்கு. உன் குடும்பமே ஒரு திருட்டு குடும்பம் தானே, உன் கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியாதா? உன்னோட தம்பி ஒரு பைக் திருட, உன்னோட புருஷன் ஒரு குடிகாரன். ஓ, அவனுக்கு குடிக்கிறதுக்கு வாங்கி தரதுக்கு தான் இந்த மாதிரி திருடி எல்லாம் காசு சேர்க்கறியோ? நீ பூ கட்டுறதுக்கு பேசாம தெருவுல போய் பிச்சை எடுக்கலாம். அப்படி பிச்சை எடுத்து நீ கொடுத்தா இவன் குடிச்சிட்டு சும்மா இருப்பான் அப்படின்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சிடுறாரு. இதுக்கு மேல முத்து சும்மாவா இருப்பாரு? பல்லாருன்னு ஒண்ணு கொடுத்துட்டு பட்டு பட்டுன்னு அரையிறாரு ஸ்ருதியோட அப்பாவை. ரோஹிணிக்கு இதுல ரொம்ப சந்தோஷம்தான், எப்படியோ பிரச்சனை வந்துருச்சுன்னு. அண்ணாமலை தான் அதுக்கப்புறம் அடிக்கிறத தடுத்து நிறுத்துறாரு. ஆனா அடிக்கும் போது ஸ்ருதியும் ரவியும் தூரத்துல இருந்து பாத்துறாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம விஜயாவும் சம்மந்தி பார்த்ததை தானே சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே முத்து, அம்மா இதோட நிறுத்திக்கோங்க, இதுதான் சாக்குன்னு நீங்க எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லிடுறாரு. சரி வீட்டுக்கு போய் பேசிக்கலான்னு அண்ணாமலை கூப்பிட ஸ்ருதி கிட்ட போய் ஸ்ருதியோட அப்பா, இந்த மாதிரி இந்த ஆளுங்க இருக்கிற வீட்டுல நீ போய் இருக்கணுமா? உங்க அப்பாவையே அவன் அடிச்சுட்டான், இந்த வீட்டுக்கு போகணுமான்னு யோசிச்சுக்கோன்னு சொல்றாரு. விஜயாவும் வாமா வீட்டுல போய் பேசிக்கலான்னு சொல்றதுக்கு ஸ்ருதி, என்னால முடியாது, நான் வரலன்னு சொல்லிட்டு நேரா ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க. அண்ணாமலை ரவி கிட்ட நீ பேசி புரிய வச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வா, நம்ம பேசிக்கலான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. ரோஹிணி, அப்பாடா, இந்த பிரச்சனையில எங்க அப்பாவை பத்தி நீ கேட்கவே மாட்டாங்க, ரொம்ப சந்தோஷம்னு கிளம்புறாங்க. வீட்டுக்கு போனோன்னு மனோஜ் சும்மா இல்லாம அவங்க அம்மா கிட்ட போய் நம்ம சாப்பிடாமே வந்துட்டோமா, ஏதாவது ஆர்டர் பண்ணவா அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவுதான், பத்திரகாளியாவே மாறிடுறாங்க அவங்க அம்மா. உனக்கு எப்போ என்ன கேட்கணும்னே தெரியாதா? எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. இந்த முத்துவை கூட்டிட்டு போய் வீட்டுல இருக்கிற பிரச்சனை எல்லாம் தெருவுக்கு வந்துருச்சு. இனிமேல் ரவியும் ஸ்ருதியும் இந்த வீட்டு பக்கம் வருவாங்களா அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அண்ணாமலையும் உள்ள வந்துடுறாரு. வாங்க, உங்க பையனை கூட்டிட்டு போவேனான்னு நான் சொன்னேனே, தலைப்பார அடிச்சுக்கிட்டேனே, கேட்டீங்களா? இப்ப பாத்தீங்களா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இனிமேல் ஸ்ருதி இந்த வீட்டுக்கு வரமாட்டா, ரவி அங்கேயே வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க போறான் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. எரியற தீல இன்னும் கொஞ்சம் எண்ணெய ஊத்துற மாதிரி ரோஹிணியும், ஆமா முத்து அப்படி நடந்துட்டு இருக்கவே கூடாது, பெரியவங்கன்னு கூட பாக்காம கைய வச்சுட்டாரே அப்படின்னு சொல்றாங்க. இந்த மீனா முன்னாலும் பண்ணிருப்பான்னு விஜயா சொன்னோன்னு அண்ணாமலைக்கு செம்மையா கோபம் வந்துருது. உன்னோட நகை அவ கழுத்துல இருக்க கூடாதுங்கிறதுக்காக எல்லா நகையும் கொண்டு வந்து உன்கிட்ட கொடுத்துட்டு மஞ்ச கயிறோட சுத்திட்டு இருக்கா அந்த பொண்ணு. அந்த பொண்ணை பத்தி தப்பா பேசினா உன் நாக்கு அழுகிடும், நீ பேசாம இரு, நான் ரவி கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரவிக்கு போன் பண்றாரு. என்னடா வீட்டுக்கு வரலையான்னு கேட்க ஸ்ருதி ரொம்ப கோபமா இருக்காப்பா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, நான் பேசிட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாரு. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்த இருந்து பாக்கலாம்.